பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். இது நம்ம பழந்தமிழர்களோட பழமொழி. இந்த தமிழர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் கோவில் ஒரு இன்றியமையாத விஷயமா இருந்தது. நம்மளுடைய எக்கனாமிலயும் இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. ஆனா 1960களுக்கு முன் வரைக்கும் இந்த கோவில்களுடைய இந்த மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது ஆதீனங்கள், மடாதிபதிகள் இவங்க கீழ இருந்தது. ஆனா 1960க்கு அப்புறமா இந்த ஹெச்ஆர்என்சி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதன் மேல மக்களுக்கு பல அதிருப்திகள் இருக்கு. ஏன்னா அதுல வரக்கூடிய பணம் கோவில்களுக்கு மட்டும் செலவழிக்கப்படுறது இல்ல. பல்வேறு காரணங்களுக்கு எடுத்து செலவழிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா 2026ல தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தா நாங்க பண்ண போற முதல் காரியம் இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டை அபாலிஷ் பண்றதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டை அபாலிஷ் பண்ணா அந்த இடத்துல அந்த நிர்வாகத்துக்கு எடுத்துக்க போறது யாரு? அதற்கெல்லாம் இன்னைக்கு என்ன மாற்றா இருக்கும்? இதற்கு முன்னாடி நடந்த அந்த மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நடந்தது? இது எல்லாத்த பத்தி நம்ம கிட்ட விரிவா பேசுறதுக்காக பெங்களூர் ஐஐஎம் ஓட முன்னாள் ரிட்டையர்டு ப்ரொஃபசர் திரு ரமேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். முதல் முறையா பேசுறேன் உங்களோட. ஐ மீன் வெரி வெரி ஹாப்பி டு டு தட். தேங்க் யூ சார். சார், இந்த கோவில் இத சுத்தின எக்கானமி, நீங்க ஒரு எக்கானமி ப்ரொஃபசர்ங்கிறதுனால இத சுத்தின ஒரு எக்கானமி ஒரு ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருந்திருக்கு, டெம்பிள் ஈகோ சிஸ்டம். சோ இன்னைக்கு இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ஹவு ரிலவென்ட் இட் இஸ் டு தி கரண்ட் சொசைட்டி, இல்ல நாளைக்கு இத அபாலிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த நிர்வாக பொறுப்பை யார் எடுத்துக்க முடியும்? எப்படி இது செயல்படுத்த முடியும்? ஓகே, ஐ மீன் இது ஐ மீன் பல வாரம் கேட்கிற கேள்வி எல்லாருமே, ஈவன் ஹைகோர்ட்ல கூட கேட்கறாங்க. அதாவது இன்னும் கவர்மெண்ட் இல்லைன்னா யார் அதை நடத்துவாங்க அப்படின்னு. ஏன்னா அது சொல்ற வரையில் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. இன்னும் நம்ம சொல்லிடலாம் ஃப்ரீ டெம்பிள்னு, பட் அது யாருக்கு கொடுக்கறதுன்னு கேள்வி வரும். அது ஓகே, இது ஒரு ஸ்கூலோ இல்லை ஒரு ரோடோ, இப்போ ரோடுனா டோல் ரோடுன்னு போடுறோம். அது மாதிரி டோல் டெம்பிள்னு ஆராய முடியாது நாளைக்கு. ஓகே, அதெல்லாம் ஒரு பொது சொத்துங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு மக்களோட ஒரு ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையோட தொடர்பு உள்ளது ஒண்ணு. ஓகே, ஸோ அதனால அவ்வளோ ஈஸியா முடிவு எடுக்க முடியாது. ஓகே, பட் இன்னொன்னு, நாளைக்கு ஹெச்ஆர்என்சி அவர் மூடினா கூட யாரும் அதை மிஸ் பண்ண போறது இல்லை ஹெச்ஆர்என்சியை. ஓகே, ஸோ அது எல்லாமே நடக்கும், நல்ல அமோகமா நடக்கும். இன்ஃபேக்ட் ஈவன் இண்டிபெண்டன்ஸ் முன்னாடியே ஐ திங்க் இதில் கவர்மெண்ட்ல ஒரு டெம்பிளா எடுத்துக்க ஆரம்பிச்சது. அப்போ அவங்களோட ஒரே காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, டெம்பிள் சரியா நடக்கல, கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, எடுத்துன்றாங்க. அதுக்கப்புறம் அது குட்டிச்சவர் ஆக்க வேண்டியதுதான் அவங்களோட என்ன பண்ணி நடந்தது அது வரை. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, இப்போ நகரத்தார் நடத்துறாங்க, ஆதீனம் நடத்துறாங்க, இல்ல ஈவன் காஞ்சி மடம் நடத்திருக்கலாம், மற்ற இடங்களும் நடத்திருக்கலாம். ஓகே, ஒன்று அதுல மக்களோட தொடர்பும் கான்ட்ரிபியூஷனும் நிறைய இருந்தது, அவங்களோட பார்ட்டிசிபேஷன். ஓகே, ஃபினான்ஷியலி ஆல்சோ அவங்க நிறைய கொடுப்பாங்க, தானம் தர்மம்லாம் நிறைய நடந்திருந்தது. ஐ மீன் கொடுக்குறாங்களோ இல்லை, அவங்களோட பார்ட்டிசிபேஷன் நிறையா இருக்கும். ஓகே, இன்ஃபேக்ட் நான்லாம் இந்த சவுத் கேண்ட்ராஸ்ல நிறைய டெம்பிள்ஸ்க்குலாம் போவேன். அங்கே எப்போ போனாலும் அன்னதானம் நடந்துட்டு இருக்கும். நான் அந்த அன்னதானத்துல தான் நான் சாப்பிடுவேன். நான் வெளியில ஹோட்டல்லாம் சாப்பிட மாட்டேன். அது மாதிரி கோயில்ஸ்லாம் போனேன், நாள் பூரா நடந்துட்டு இருக்கும், எவ்வளவு பேர் போனாலும். அது மாதிரி இன்னும் இருந்து அது மாதிரி எல்லாம் இருந்து நம்மளோட பாரம்பரியம். ஓகே, இந்த இன்னைக்கு வரைக்கும் சார் வைத்தீஸ்வரன் கோயில்ல பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் அந்த நகரத்தார் அவங்க எவ்வளவு வசதியா வேணா இருக்கலாம், நான் பார்த்திருக்கேன். அதை நடந்து நடைப்பயணமா அவங்க இந்த நம்ம எப்படி வடநாட்டுல கரசேவக் அப்படின்னு சொல்றோமோ அந்த கரசேவை பண்றதுக்காகவே வருவாங்க சார். வைத்தீஸ்வரன் கோயில்ல ஒரு 15 நாள் இருந்து கோவிலை சுத்தப்படுத்துறது, இந்த பெயிண்டிங் இது பண்றது, அவங்க எல்லாருமே வசதிப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. ஆனா இதை ஒரு அவங்க அந்த வருஷத்துல ஒரு வாட்டி அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ற அந்த மக்கள் இன்னும் அந்த பழக்கத்தை வச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. நான் கோயில்லாம் பாத்துருக்கேன். அதாவது முதல்ல அறுவடை நடந்து உடனே கோயிலுக்கு ஒரு ஷேர்னு கொடுத்துருவாங்க எல்லாரும். ஓகே, இப்ப நான் இதுக்கு போயிருந்தேன், கும்பமேளா நடந்தது 2019ல 2019 பிரயாகராஜ்ல. அப்ப 25 கோடி மக்கள் வந்துட்டு போனாங்க. ஒருத்தருக்கும் சாப்பாடு இல்லைன்னு கிடையாது, எல்லாருக்கும் சாப்பாடுங்க. கக்காடாஸ், கவர்மெண்ட் எல்லாம் ஃப்ரீ தாங்க. ஓகே, ஏதோ கொடுக்கணும்னா கொடுக்கலாம், நீங்க கொடுக்கலன்னு யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஓகே, அதான் 45 நாள் நடந்தது அதோட கும்பமேளா. ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுல. ஓகே, எல்லாருக்கும் அதுல உணவு எல்லாமே இருப்பாங்க. ஓகே, ஈவன் தங்கத்து வசதி எல்லாமே இருப்பாங்க. ஓகே, இப்படிதான் நடந்து மெயின் திங் என்ன பண்ணிட்டுனா, இந்த ஹெச்ஆர்என்சி சொசைட்டி டெம்பிள் ஆல்மோஸ்ட் கட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் ஒரு 1000 ரூபாய் ஏதாவது கோயில் கொடுக்கணும்னு விரும்பினா கூட 100 தடவை யோசிப்பேன், நான் கொடுக்கணுமா, எங்க போக, என்ன பண்ணுவாங்க. ஓகே, அங்க போனா நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கிறது இல்லை, அந்த கோயில்லாம் போய் பார்த்தோம்னா. இதே ஒரு பிரைவேட் சொல்ல மாட்டேன், நிறைய மட்டு அவெல்லாம் நடத்துறா. ஓகே,
அவளுக்கெல்லாம் நான் வந்து அனுப்பிச்சிடுவேன், அப்பப்போ கேட்டா அனுப்பிச்சிடுவேன். அதாவது ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கலாம், இல்லை எனக்கே ஒரு பர்த்டே இருந்தா அனுப்புவேன், அது மாதிரி. ஓகே, ஸோ அது இன்னும் மனசு வராது. ஹெச்ஆர்என்சி அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு எவன் டொனேட் பண்ணணும், நம்ம தான் டேக்ஸ் கட்டுறோமே அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அது டொனேட் பண்றது அது வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படிம்பாங்க கவர்மெண்ட்ல. ஓகே, கவர்மெண்ட்ல வந்து இது பார்க்க மாட்டாங்க. டெம்பிள்லேருந்து வர ஃபண்டு, பெட்ரோல்லேருந்து வர ஃபண்டு, ஓகே, லிக்கர்லேருந்து வர ஃபண்டுன்னு பார்க்க மாட்டாங்க. எல்லாம் சேர்த்து ஒரு ஃபண்டு, அதுலேயும் திருப்பி எல்லா எக்ஸ்பெண்டிச்சருக்கும் போகும். ஸோ அதனால நீங்க சொல்ல முடியாது டெம்பிள் வந்து இதை ஃபண்ட் பண்ணிட்டு, அதுவும் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. டெம்பிள்லேருந்து வந்ததா இல்லை டிரான்ஸ்போர்ட்லேருந்து வந்தா பவர்லேருந்து வந்தா கிடையாது. அது மாதிரி இருக்கும்போது அது ஒரு இதுதான் செகுலரிசமான்னு எனக்கு தெரியாது. நான் யாராவது எனக்கு விளக்கினா நல்லா இருக்கும். ஐ எம் ஆல்சோ an எக்கானமிஸ்ட், பப்ளிக் பாலிசி ஸ்பெஷலிஸ்ட். பட் இது எப்படி அதை பார்க்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா சாதாரணமாக ஐ மீன் எக்கனாமிக்ஸ்ல ஒரு பாலிசி இருக்கு, ஈச் ஆன் இட்ஸ் ஓன் பக்கெட் அப்படிமா. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதே சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஒரு ஸ்கூல் இருக்கு, அதே சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அது மாதிரி தான் டெம்பிள்ஸ்லாம் இருந்தது அந்த காலத்துல. ஓகே, அதுல இருக்கிற ஒரே சொசைட்டில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அதுல ஒரு பங்கு இருந்தது, அங்கம் இருந்தது அதுல. ஓகே, ஓதுவார் இருந்தாங்க, நாதஸ்வரக்காரர் இருந்தாங்க, குருக்கள்கள் இருந்தாங்க, அப்புறம் நகரத்தார் முதலியார் அவங்க எல்லாம் மாதிரி டெம்பிள்ஸ் எல்லாம் நடத்திருந்தாங்க அவங்க. ஓகே, மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கும், ட்ரஸ்டீஸ் ட்ரஸ்ட்லாம் இருக்கும் அதுல. ஓகே, ஸோ அதுலேயே யாரும் பணம் பண்ணது கிடையாது, பணம் கொடுத்துன்னு தான் இருந்தாங்க எல்லா கேஸ்ட்லயுமே. அதாவது ஈவன் குருக்கள்லாம் இருந்தா கூட அவங்களோட வேலை செய்யறதுக்கு தான் அவங்க வாங்கியிருப்பாங்களே தவிர அதுலேருந்து பணம் பண்ணாங்கிற இன்னும் ஐ மீன் அது மாதிரி ஒரு பாலிசி பிரின்சிபல்ஸ்லாம் கிடையாது அப்போ. ஓகே, இப்போதான் அதாவது ஃபீஸு, என்ட்ரன்ஸ் ஃபீஸு, ஸ்பெஷல் தர்ஷன், அந்த தர்ஷன் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து ஒரு பாகுபாடு இல்லாம எல்லா மக்களும் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருந்தது. ஓகே, அண்ட் எல்லாரும் கான்ட்ரிபியூட்டும் பண்ணாங்க, எல்லாரும் பார்ட்டிசிபேட்டும் பண்ணாங்க. அதான் பிசிக்கலா கூட நீங்க சொல்ற மாதிரி. ஓகே, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து டெம்பிள்னு எடுத்துட்டீங்கன்னா அது வெறும் வருவாங்க, மற்ற இன்னும் ரிலிஜன் மாதிரி இல்லாம இன்னும் வெறும் ப்ரே பண்ணிட்டு போறதுன்னு. அங்கேயே ஒரு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஓகே, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் இங்கே ஆர்ட்ஸ் இருக்கும், சாரி. ஓகே, நடனங்கள்லாம் நடந்துட்டு இருக்கலாம். ஓகே, அங்கதான் வேத பாடசாலாவும் நடந்துட்டு இருக்கும், அங்கதான் கோஷாலாவும் இருந்திருக்கும். ஓகே, ஸோ ஒன்று சொல்றேன், நீங்க வந்து யூஎஸ்ல இருக்கீங்க, நீங்க ஏதாவது யூனிவர்சிட்டி சிட்டி போங்க. ஓகே, நீங்க ஸ்டான்ஃபோர்ட் போங்க, அது உங்க பக்கம் தான் இருக்கு, நீங்க இருக்கிற பக்கம் தான். அது வந்து 1200 ஏக்கரோ என்னமோ அது. ஓகே, அது சுத்தி பாத்தீங்கன்னா அதுக்குன்னு அது உள்ளுக்குள்ளேயே போறதுக்கு பஸ் இருக்கு, அதுல ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கு, மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருக்கு. மேபி அவங்க 200-300 ஏக்கர் டெவலப் பண்ணிருக்கலாம், இன்னும் 1000 ஏக்கர் அவங்க வேலி கூட கட்டாம இருக்கலாம். ஓகே, ஸ்டான்ஃபோர்ட்ல அதே மாதிரி பிரகதீஸ்வரர் கோவில் இருந்திருக்கும் ஒரு காலத்து தஞ்சாவூர்ல. மதுரை அப்படி இருந்திருக்கும், ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி மாதிரி. கொஞ்சம் 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 கொஞ்சமா குறுக்கி இப்போ வந்து அவ்வளோ பெரிய கோவில் கட்டின ராஜா, மதுரையாவும் இருக்கட்டும், இன்னும் சிதம்பரமாவும் இருக்கட்டும், இல்லை இந்த கதை நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த பிரகதீஸ்வரர் கோவில் பக்கத்துல ஒரு 20 feet ரோட ஓடுவார் அவர் கோவிலை சுத்தி. கண்டிப்பா எவ்வளவு என்க்ரோச்மெண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. அதாவது அவ்வளவு பெரிய கோவில் கட்டுறாரு ஒருத்தர், ஆனா அவருக்கு மைண்ட்ல தோணல பக்கத்துல சுத்தி ரோடு இருக்கணும்னு அவருக்கு தோணல, சுத்தி எப்படி டவுன்ஷிப் இருக்கணும்னு அவர் அதெல்லாம் யோசிக்கல. இவங்க வந்துதான் யோசிச்சாங்க. அப்புறம் இந்த டவுன் பிளான் எல்லாம் வந்து படுமட்டமா பண்ணியிருக்காங்க. அதை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மூமெண்டே ரொம்ப கஷ்டம், கோவில் சுத்தி போறது எல்லாம். இதனால என்ன ஆகுது, வந்துட்டு போறவங்களுக்கு கூட ஒரு மனசு போயிடுது இல்லை. ஸோ ஒன் திங் இஸ், இன்டர்னலி ஒரு ஈகோ சிஸ்டம் இருந்தது, அது எப்படி சஸ்டெயின் பண்றதுன்னு. அப்புறம் எக்ஸ்டர்னலி ஒரு ஈகோ சிஸ்டம் இருந்தது, அதாவது ஐ மீன் இந்த அதை சுத்தி நிறைய எக்கனாமிக்ஸ் இருந்து, ஹோட்டல்ஸ் இருக்கும். அந்த காலத்துல வந்து பஸ் இல்லைனாலும் இந்த இதுல நானே போயிருக்கேன், குதிரை வண்டியில இந்த இதுல சிதம்பரம், வேதீஸ்வரன் கோவில் அங்கெல்லாம் நான் போயிருக்கேன், நான் நிறைய தடவை. ஓகே, ஐ எம் சேயிங் 60s சொல்றேன், அது வரையில் கூட இருந்தது அங்க. ஓகே, அது போகணும் அங்க. ஓகே, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஈவன் ஸ்டேஷன்ல இருந்தே இருக்கும் நம்மளுக்கு அங்க. 90s வரைக்கும் சிதம்பரத்துல நான் குதிரை வண்டி நான் பாத்திருக்கேன் சார், என்னோட சின்ன வயசுல. வெரி குட். ஓகே, நான் பாத்திருக்கேன். ஓகே, ஸோ அது மாதிரிலாம் அது ஒண்ணு. அப்புறம் வந்து இந்த ஃப்ளவர்ஸ், ஈவன் லிட்டில் லோவர் டவுன் கேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் வெண்டர்ஸ், இன்னும் அப்புறம் வந்து கேப் டிரைவர்ஸ், கேப்ஸ், அது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க, அதை சுத்தி இருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த யூஎஸ் யூனிவர்சிட்டி சிஸ்டம் மாதிரி தான் இருக்கும். இப்போ யூஎஸ் யூனிவர்சிட்டி நான் சிரக்யூஸ்னு ஒரு இடத்துக்கு போவேன், அப்புறம் அது மாதிரி நிறைய போயிருக்கேன். இந்த சின்ன மெரிலேண்ட் அவுட் சைட் டிசி தான், அப்போ கூட அது ஒரு வில்லேஜ் டவுன் மாதிரி இருக்கும், பட் யூனிவர்சிட்டி சுத்தி இருக்கும். அது மாதிரி சிதம்பரம் அந்த காலத்துல யூனிவர்சிட்டி சுத்தி இருந்திருக்கும். ஓகே, சாரி, கோவிலை சுத்தி இருந்திருக்கும். அப்புறம் என்ன யூனிவர்சிட்டி அது எல்லாம் வந்திருக்கும், ஸ்டேஷன்லாம். ஸோ அந்த ஹோல் எக்கனாமிக்ஸே இப்போ broken down.
ஓகே, இப்ப நிறைய இருக்கு. அதை சுத்தி தான் இன்னும் நிறைய டூரிஸ்ட் வராங்க, பில்கிரிம்ஸ் வராங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, பட் அதனால கோவிலுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதோட வரிகளும் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. ஓகே, கவர்மெண்ட் வந்து அந்த சிட்டியை மெயின்டைன் பண்றது, சிதம்பரமே மெயின்டைன் பண்றது, மதுரை மெயின்டைன் பண்றது, அதெல்லாம் அவங்க பண்ணித்தான் ஆகணும் அது. பட் இப்போ ஒரு கான்ட்ராஸ்ட்க்கு சொல்றேன், இப்போ அயோத்தியான்னு புதுசா வந்தது டெம்பிள். ஓகே, அதனால அந்த ரீஜனே டெவலப் ஆகுது. இப்போ மதுரையும் அதே மாதிரி பண்ணியிருந்தா இன்னைக்கு அந்த சவுத் வந்து என்னென்னால் பர் கேபிட்டா இன்கம் வந்து லோயர் தேன் சவுத் தமிழ்நாடு எடுத்துட்டீங்கன்னா வெஸ்டர்ன் தமிழ்நாடுக்கும் நார்தர்ன் தமிழ்நாடுக்கும் மதுரை டெம்பிள், ராமேஸ்வரம் டெம்பிள், கன்னியாகுமரி டெம்பிள்லாம் வளர்ந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதுவே ஒரு 10% ஜிடிபி வந்திருக்கும் தமிழ்நாட்டுக்கு. இந்த 3 டெம்பிள், அப்புறம் தஞ்சாவூர், இன்னும் சிதம்பரம் எல்லாம் டெவலப் பண்ணியிருந்தாங்க வச்சுக்கோங்க. அதனாலேயே நம்மளுடைய டூரிசம், ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட நெய்பர் கனடால அவங்களோட டூரிசம் ஷேர் ஆஃப் ஜிடிபி இஸ் ஐ திங்க் 14% என்னமோ அவங்களது. ஸோ அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு. இப்போ வந்து ஐ திங்க் இந்தியா லெவல்ல ப்ராப்ளி 2-3% இருக்கலாம் டூரிசமோட ஷேர். டூரிசம்னா இவங்க எல்லாம் நினைச்சிட்டு போறாங்க உடனே வந்து இந்த எல்லாமே இந்த குறுக்களுக்கு போறது 2% ஜிடிபி, அப்படி கிடையாது அது. ஓகே, நான் சொல்றது எல்லாம் ஒட்டு மொத்தமா கேபு, இன்னும் பிளேன்ல போறது, ட்ரெயின்ல போறது, எல்லாத்தையும் சரி பர் கேபிட்டா எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா. அங்க இருக்கிற ஹோட்டல்ஸ் ஆரம்பிச்சு ரெஸ்டாரண்ட்ஸ், தங்குற இடங்கள், அந்த ஒரு சுத்தி ஒரு ஈகோசிஸ்டம் எல்லாமே அதுல மேபி குறுக்களுக்கு 2% வரலாம். ஓகே, அவ்வளவுதான் இருக்கும் அவருக்கு. பட் ஒண்ணு சிந்திக்கணும் எப்போதுமே கோவிலை பத்தி யோசிக்கும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்னு எடுத்துட்டீங்கன்னா அது வந்து டாக்டரை சுத்தி தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஓகே, ஒரு ஸ்கூல் எடுத்துட்டீங்கன்னா டீச்சர்ஸை சுத்தி தான் அந்த இது இருக்கும் ஸ்கூல். ஓகே, அது மாதிரி ஒரு கோவில் எடுத்துன்னா குருக்கள் தான் என்ன முக்கியமான அம்சமே. ஓகே, அதாவது அந்த கோவில் அவர் பண்ற பூஜைனால தான் அதுக்கே பவர் வருது. கோவிலுக்கே வைப்ரேஷன் பவர்லாம் கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கிறதுனால தான். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்னும் புறம்படக்கூடாது. அதை பார்த்து அவங்களுக்கு இன்னும் பணம் வருது அப்படின்னு. அது மாதிரி எல்லா கோவிலையும் பண்ண அது மாதிரிதான். அதாவது சில கோவில்ல சில பேருக்கு வரலாம். இதே மாதிரிதான் ஒரு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார், கார்டியாலஜிஸ்ட் இருக்கு, அவருக்கு வரும். பட் அதே தான் ஜெனரல் பிராக்டிஷனரும் சம்பாதிக்கிறார் சொல்ல முடியாது. நீங்க சொன்னீங்களே இப்போ கிராமத்து கோவில் இருக்கு, ஸோ அது பெரிய கோவில். நீங்க சின்ன கோவிலுக்குலாம் வாங்க. ஐ மீன் மகாபெரிவாலே சொல்லியிருக்க ஒரு தடவை, நம்மளோட முன்னோர்கள், அதாவது 300-400 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மேக்சிமம் அவங்க லைஃப் 50 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தான் இருந்திருக்கும். அதை தாண்டி போயிருக்க மாட்டாங்க. வெறும் குதிரை வண்டியில் எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு போயிருப்பாங்க. நம்மள மாதிரி ஒண்ணு கார் எடுத்துன்னு போறது, ஃபிளைட் எடுத்துன்னு போறதுன்னு கிடையாது. ஸோ அதனால அவர் சொல்லுவார், இப்போ கிராம தெய்வம் முக்கியம் அப்படின்னு. கிராம தெய்வம். ஓகே, ஸோ அவங்க தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல கிராம தெய்வத்தையும். ஒன்லி பிருகதீஸ்வரர்னு கிடையாது, ஈவன் தஞ்சாவூர்ல எல்லா கிராமத்துலயும் கோவில் இருக்கு. எங்களோட இன்னொரு ஊர் வந்து திருவங்காடு. ஓகே, திருவங்காடு பாத்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே 3 குளம் இருக்காது, பெரிய பெரிய குளம் அது. ஓகே, பெரிய பெரிய குளம் அது. ஐ மீன் நம்மளோட இன்னும் அந்த காலத்துல இந்த வள்ளூர் கோட்டம் அதே ஒரு லேக்கா இருந்தது, அந்த அளவுக்கு இருக்கும். கோவிலுக்குள்ள சொல்றேன், அது மேலதான் அந்த வள்ளூர் கோட்டம் வந்தது, லேக் மேல. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு அப்போ செழிப்பா இருந்திருக்கு. அண்ட் அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா ஒரு ஹிஸ்டரி, இன்னொரு எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் சொல்றேன் நான் உங்களுக்கு. பிருகதீஸ்வரர் கோவில் கட்டினாரு. ஓகே, நம்மளோட எந்த டெம்பிள் ஹிஸ்டரிலையும் சரி, ஓகே, உங்களுக்கு எங்கேயுமே நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க அது வந்து இன்னும் ஸ்லேவ்ஸ் வச்சுன்னு கட்டினாங்க, இல்ல அதுக்காக செப்பரேட் டாக்ஸ் போட்டு கட்டினாங்க, இல்ல மக்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கட்டினாங்களா, அது மாதிரி நான் படிக்கல. அது மாதிரி எந்த கதையிலையும். சேர சோழ பாண்டியர்களும் சரி, நாட்டிலையும் பார்த்துருக்கேன். ராஜ்புட்லாம் கட்டினாங்களே, ஈவன் ஜெய்ப்பூர்ல கூட, ஐ மீன் ஈவன் ராஜஸ்தான்ல கூட கட்டியிருக்காங்க. அதாவது அது வந்து டெசர்ட் இருந்த இடம், அங்க இருக்கிற இடம். ஓகே, ஸோ அப்படின்னா மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் அதெல்லாம் நடந்திருக்காது. அவங்கவுங்க அவங்களால இப்போ பிரகதீஸ்வரர் கோயில் எழுதியிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்காங்க, யார் யார் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதுதான் ஈகோ சிஸ்டம் தெரிஞ்சுக்கணும். அது இப்போ அதெல்லாம் வந்து ஃப்ரீ பண்ணிட்டா தானே அது ஒரு செட் சிஸ்டம் அமைஞ்சிடும் அது. ஓகே, அண்ட் அதாவது அவங்கவுங்க என்னென்ன ரோல் பிளே பண்ணுமோ அவங்களாம் பிளே பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு கவர்னன்ஸ் செட்டப் பண்ணுமே தவிர, இதே தான் அந்த பிரிட்டிஷர்ஸ் சொல்லியிருந்தாங்க, நாங்க போயிட்டா அப்புறம் இந்தியா யார் ஆடுறது அப்படின்னு. அது மாதிரி தான் பியூரோக்ராட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க கொடுத்துட்டு அப்புறம் யார் ஆளுவாங்க அப்படின்னு டெம்பிள்ஸ். ஓகே,
ஸோ இவங்களே வேற சிஸ்டம் இல்லாம பண்ணிட்டு இப்போ வந்து வேற சிஸ்டமே இல்லை எப்படி பண்றது அப்படின்ற. ஆமா, சமீபத்துல உத்தரகாண்ட்ல மட்டும்தான் இந்த ஹெச்ஆர்என்சி அபாலிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் படிச்சேன். மத்தபடி மத்த எல்லா ஸ்டேட்லயுமே வேற ஏதோ ஒரு விதத்துல வந்து இந்த கோவில்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு. ஆனா இப்ப இந்த தேவசம் போர்டு அதெல்லாம் பாத்தீங்கன்னா தே ஆர் லைக் அட்டானமஸ் பாடி, லைக் அவர் எலெக்ஷன் கமிஷன் அந்த மாதிரி தே டோன்ட் ஃபால் அண்டர் கவர்மெண்ட் ஆர் தே டோன்ட் ஃபாலோ த கவர்மெண்ட் கைட்லைன்ஸ். நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு இஃப் யூ ஃப்ரீ த டெம்பிள் அண்ட் யூ சே ஆட்டோமேட்டிக்கா அந்த மேனேஜ்மெண்ட் வந்து பீப்புள் வில் டேக் இட் அப் அப்படின்னா யூ ஆர் சஜஸ்டிங் இட் டு பி அட்டானமஸ் பாடி ஆர் அட்டானமஸ் பாடி தேவசம் மாதிரி கூட நான் சொல்லலை நான். ஓகே, ஐ மீன் பிகாஸ் நீங்க கேரளால தான் இருக்கு அந்த உதாரணம் நீங்க சொல்றது. ஓகே, அண்ட் ஒரு ரீஜனுக்கு ஒரு தேவசம் அது மாதிரி அவங்க வச்சிருக்காங்க அவங்க. பட் மோஸ்ட்லி இதெல்லாம் இன்ஃபார்மலி அப்பாயிண்டட் பை கவர்மெண்ட் நிறைய. ஓகே, அண்ட் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இல்லைன்னா எப்படி எங்கே இந்த கம்யூனிஸ்ட் மெம்பர்ஸ்லாம் மெம்பர்ஸ் வந்தாங்க அங்கே. ஓகே, அவங்களுக்கு தான் ரிலீஜனே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு கார்ல் மார்க்ஸ். ஓகே, அவங்கள ஓகே. ஸோ ஒய் ஆர் தே இன் டெம்பிள்ஸ்? அவங்க தே ஆர் நோ பிஸ்னஸ். ஓகே, அண்ட் ஸோ திஸ் இஸ் அனதர் ப்ராப்ளம், எத்திஸ்ட் மேனேஜிங் டெம்பிள்ஸ். ஓகே, அண்ட் தேர் நோ அவங்களுக்கு இருக்கிறதுக்கே இடம் இல்லை அவங்களுக்கு அது மாதிரி எத்திஸ்ட்லாம். இன்ஃபேக்ட் ஐ திங்க் த ஆக்ட் சேஸ் தே ஹேவ் டு டிக்ளேர் நான் ஒரு இன்னும் கடவுளை நம்புறேன் அப்படின்ட்டு. ஓகே, அது இல்லை, அதுவே ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அது நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் ஆக்சுவலி அது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு அட்டானமஸ் பாடின்னு என்னன்னா இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இப்போ ஐஏஎம் எடுத்துக்கோங்க. ஓகே, ஐஏஎம் வந்து அட்டானமஸ் மீன்ஸ் ஒரு ட்ரஸ்ட், அட்டானமஸ் போர்டு இருக்கு அதில். ஓகே, அதாவது நீங்க கேட்பீங்க முதல்ல யார் அப்பாயிண்ட் பண்ணீங்க அப்படிங்களா? ஓகே, ஒரு சொசைட்டி இருந்தது, அது வந்து அப்பாயிண்டட் பை கவர்மெண்ட் முதல்ல. இது நடந்தது ஐ திங்க் போன 5-7 வருஷத்துல நடந்ததுன்னு நினைக்கிறேன் இது. ஓகே, அதுக்கப்புறம் அந்த போர்டு வந்து இது அட்டானமஸ் போர்டு அப்பாயிண்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அப்போ கூட அதுல காம்போசிஷன்லாம் இருந்தது. இந்த அலுமினை ரெப்ரஸன்டேட்டிவ் யூஎஸ்ல இருக்க மாதிரி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அப்படிதான் நடக்கிறது. ஓகே, அங்கேருந்து கவர்மெண்ட் ரூல் என்ன, ஃபண்டிங்லாம் இருக்கு. ஓகே, மேபி கவர்னர் வந்து பிரசிடென்ட் வேணா அப்பாயிண்ட் பண்றாரோன்னு தெரியல. அது ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் கூட அது மாறலாம் அது. ஓகே, அதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஐஏஎம்ஸ்லாம் ஒரு ட்ரஸ்ட் தான் ரன் பண்ணிட்டு இருக்கு. ஐஏஎம் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன் தானே, கோவில் மாதிரி. இதுவும் இன்னும் லைக் ஜவஹர்லால் நேரு சொன்ன டெம்பிள்ஸ் ஆஃப் இந்தியான்னு, அது ஐஏஎம் ஐடியும் சேர்த்து சொல்லியிருக்கலாம் அப்போ. ஓகே, ஸோ அது மாதிரி ஒரு ட்ரஸ்ட் பெரிய பெரிய கோவிலுக்குலாம் அது பண்ணிடலாம். ஓகே, மேக்சிமம் ஒரு 10 கோவில் 20 கோவில் இருக்கும் தமிழ்நாட்டில். நான் சொல்றது பெரிய பழனி, ஆறுபடை, அப்புறம் நம்ம இதுவரை பேசியிருந்த கோவில்லாம். ஓகே, அந்த கோவில்லாம் பாக்கி கோவில்லாம் பார்த்துக்கலாம். இது இன்னும் ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்னு சொல்றது. ஸோ இந்த வில்லேஜ் டெம்பிள், டிஸ்ட்ரிக்ட் டெம்பிள்ஸ் அந்த கோவிலோட அட்டாச் பண்ணிடலாம். ஸோ அந்த கோவில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ட்ரஸ்டின்னு இல்லை, ட்ரஸ்டிலாம் வந்து ஒரு ப்ராட் பேஸ்டாக இருக்கும். இன்னும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருக்கலாம், இன்னும் ஒரு லாயர் இருக்கலாம், ஆகம சாஸ்திரம் தெரிஞ்சவங்க இருக்கணும், சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவங்க இருக்கணும், தமிழ் அறிஞர்கள் இருக்கணும் அதில், அதாவது பழைய ஹிஸ்ட்ரிலாம் லிட்ரேச்சர்லாம் தெரிஞ்சவங்க. ஓகே, ப்ரிஃபரபிளி பாலிட்டிக்ஸ்லேருந்து யாரும் இருக்கக்கூடாது, அதை அவாய்ட் பண்ண முடியாது. அண்ட் அதுக்குன்னு சில சம்மந்தப்பட்ட காஸ்ட் இருக்கும், அவங்களும் இருக்கணும். அது தவிர தலித்தும் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான் என்னோட ரிப்போர்ட்ல. ஓகே, அது ஒயிட் பேஸ்டா இருக்கணும். ஓகே, ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஒண்டர்ஃபுல்லா இருக்கும் அது. ஓகே, இன்னொன்று என்ன சொல்றேன்னா, இப்போ 40,000 கோவில் பார்த்தீங்கன்னா 100 கோவில் தான் பெரிய கோவில் சொல்லலாம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல். பாக்கி 39,000 இன்னும் பிளஸ் டெம்பிள்ஸ், அதெல்லாம் வந்து கிராமத்து டெம்பிள், சின்ன சின்ன டெம்பிள். அதெல்லாம் இப்போ இந்த கிராமத்திலேயே மேனேஜ் பண்ணலாம். அங்கேயே ஒரு இன்னும் ட்ரஸ்ட் மாதிரி சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு, பட் அங்கேயே ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கு. அங்கே ஒரு பிரான்ச் மேனேஜர் இருப்பார், அவர் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கூல் டீச்சர் இருக்கலாம், அங்கேயே ஒரு டாக்டர் இருக்கலாம், அவங்கெல்லாம் இன்னும் மெம்பராக இருக்கலாம். இப்போ நான் எங்களோட வில்லேஜில் வந்து அது மேனேஜ் பண்ணுறது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவர். ஓகே, ஸோ அது மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கிடைப்பாங்க எல்லா வில்லேஜ்லேயும், அக்கம் பக்கத்துலலாம் கிடைப்பாங்க. அவங்களெலாம் வச்சுட்டு, அதாவது இட் ஷுட் பி அப்பொலிட்டிக்கல் பட் ரிலீஜியஸ், ஸ்பிரிச்சுவல் இன்னும் அப்படி இருக்கணும். இப்போ இட்ஸ் பொலிட்டிக்கல் பட் நாட் ரிலீஜியஸ், நாட் ஸ்பிரிச்சுவல். இப்போ இருக்கிற கமிட்டிஸ்லாம், ஐ மீன் கவர்மெண்ட். ஓகே, கமிட்டிஸ்ல இருக்காங்க, பட் அவங்க ஹேண்ட்ஸ்லாம் டைடு, அவ்வளோ பண்ண முடியாது அவங்களால. ஸோ ஒன்ஸ் இன் பிரின்சிபல் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா மாடல்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் வேற செக்டர்ஸ்லாம் வந்து நம்ம மாடல்ஸ் இன்னும் பண்ணலாம். அதாவது ஐ மீன் பிபிபின்னு சொல்லுவாங்க, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். நான் இதை வந்து பப்ளிக் பார்ட்னர்ஷிப்னு சொல்றது. பட் சொசைட்டல் கண்ட்ரோல் வந்து சொசைட்டிட்ட இருக்கணும். எந்த ஒரு இப்போ ட்ரிவாண்ட்ரம் கொடுத்துட்டாங்க அந்த ஃபேமிலிக்கு, பிகாஸ் அது வந்து தொட்டு இருக்கு, லீனேஜ் இருக்கு, கனெக்ஷனும் இருக்கு. பட் எல்லா டெம்பிளுக்கும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஏன்னா ஒரு 50 வருஷம் கட் ஆயிட்டு அப்படியே டோட்டலி அந்த லிங்கேஜஸ்.
திடீர்னு இப்ப நீங்க ஏதாவது சொத்தை போய் என்னோட சொத்து எங்கிட்ட இருந்து 50 வருஷம் முன்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்ண ரொம்ப கஷ்டம் அது. ஓகே, ஏன்னா அதுக்கப்புறம் 50 வருஷம் யாராவது ஆக்குபை பண்ணியிருப்பாங்க அது. ஓகே, அது மாதிரிதான் இருக்கு. பட் அட்லீஸ்ட் ஒரு பப்ளிக் ஸ்பிரிட்டட் இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுக்கு கொடுத்துடலாம், அதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு. வித் டென்யூர் லிமிட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணோம் அதெல்லாம் நான் வந்து ஒரு ஒர்க்கிங் பேப்பர் கொண்டு வந்தேன் நான் பெங்களூர்ல இருந்த போது. ஸோ அந்த பேப்பர்ல இதெல்லாம் எழுதியிருக்கேன் நான். இந்த ஆதீனங்கள் மடாதிபதிகள் இவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு நம்மளுடைய அந்த புது பாராளுமன்ற கட்டடத்தை திறந்து வச்சதுல பின்னாடி ஏதாவது நோக்கம் இருக்கா? அத வந்து அந்த பழைய நம்மளுடைய அந்த குளோரியை ரிவைவ் பண்றதுக்கான முயற்சிகள் நடக்குமா? டெஃபினெட்லி என்ன இருக்குன்னா இதுவே வந்து அந்த செக்குலர் இதை தகர்த்துட்டு இந்த ஒரு ஸ்டெப் என்ன கேட்டீங்கன்னா, ஓகே, பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஸ்டெப் அது. ஓகே, ஒரு புது பார்லிமெண்ட்டை நம்ம போய் ஆக்குபை பண்ண போறோம். ஓகே, அண்ட் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அது எப்படி தொடங்குறது அப்படின்னு. ஓகே, அதுல இது கொண்டு வந்ததுல என்னாச்சுன்னா, ஐ மீன் முன்னாடி கூட கொடுத்தாங்க, ஆக்சுவலி இண்டிபெண்டன்ஸ் டைம் போது நேருக்கு கொடுத்தாங்க ஆதீனம் செங்கோல். ஓகே, அது ஆனா ரொம்ப வெளியிலேயே கொண்டு வரல, அது வந்து என்னமோ மூடி மறைச்சிட்டாங்க. அப்போ அது நடந்தது, பேப்பர்லாம் வந்தது, பட் அது ஒன்றும் பெருசா பேசப்படல அந்த காலத்துல. ஓகே, மேபி இன்னும் சுதந்திரம் கிடைச்ச மூட்ல இருந்திருப்பாங்க எல்லாரும். இப்ப என்னாச்சுன்னா இப்ப ரொம்ப இதுலேருந்து ரொம்ப டீவியேட் பண்ணதுனால ஸோ பிரைம் மினிஸ்டர் நினைச்சிருக்கலாம் திருப்பி அதெல்லாம் வந்து அசர்ட் பண்ணணும்னு அவர் யோசிச்சிருக்கலாம், இதெல்லாம் திருப்பி ரிவைவ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, இதுல என்னாச்சுன்னா நம்ம ஆதீனம்லாம் அங்க போனதுனால ஹோல் தமிழ்நாடு வந்து பார்லிமெண்ட்ல என்ன நடக்குது அன்னைக்கு, நார்த்ல என்ன பேசிக்கிறாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க. அதே மாதிரி நார்த்லயும் அப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க ஆதீனம்னா என்ன, தமிழ்நாட்டுல கூட அவ்வளவு டெம்பிள்ஸ் இன்னும் கோவில்கள்லாம் இருக்கு, அவங்களுக்கு இது மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஓகே, அவங்களுக்கு இந்த கலை அப்புறம் இந்த நாதஸ்வரம் இன்னும் இந்த ஓதுவார்களோட அவங்களோட இதெல்லாம் ப்ராக்டிசஸ் எல்லாம் இருந்திருக்கு, நிறைய பேர் தெரிஞ்சுனா எங்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. அப்போ இதெல்லாம் உண்டா, இதுக்கு அர்த்தம் என்ன அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்பாங்க எல்லாரும். ஓகே, அந்த ஒரு ஸ்டெப்னால என்ன பண்ணார் மோடி, அட்லீஸ்ட் தெற்குக்கும் நார்த்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸையும் குறைச்சிட்டாரு சொல்லுவாங்க நிறைய அதுல இருந்து. ஓகே, பிகாஸ் இப்ப இன்னைக்கும் எப்ப போனாலும் அது இருக்கு அங்க பார்லிமெண்ட்ல. ஓகே, ஏன்னா ஸ்பீக்கர் எப்படியும் காமிச்சாங்க டிவியில, ஸ்பீக்கரை காமிச்சா இன்னும் செங்கோல் இருக்குங்க. ஓகே, அண்ட் நிறைய பேர் அதுக்கு எக்ஸ்பிளேஷனும் கொடுத்தா. ஸோ அது வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி அது இப்போ ஸ்பீக்கருக்கும் சரி அந்த ஹவுஸ்க்கும் சரி அந்த செங்கோல் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ரிவைவல் தான். அதுக்கெல்லாம் கூட ஒரு தைரியம் வேணும், அதாவது கோயிங் எகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட் ஒரு மோடி பண்ணினது ஒரு ஒரு மாதிரி ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு அதை ரிவர்ஸ் பண்ணி இந்த ரிவர்ஸ்ன ஒன்று யூ டர்ன்ல இது. ஓகே, அது வந்து ஒரு நல்ல ப்ராப்பர் டைரக்ஷன், அதாவது நம்ம லூப் லைன்ல போயிட்டு இருந்தோம் இந்த காலத்துல, இப்பதான் மெயின் லைன் வந்துருக்கோம்னு எடுத்துக்கலாம். நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் லூப் லைன்ல ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம், அதை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ மோடிஜி வந்து மெயின் லைன் எடுத்துன்னு வந்து விட்டுருக்காருன்னு சொல்லலாம். போத் தம் இன்னும் பார்லிமெண்ட்டையும் சரி இந்தியாவையும் சரி. இந்த நீங்க சொன்ன வார்த்தை அந்த செக்யூலரிசம் இப்பதான் கரெக்டா வந்திருக்கு அப்படின்னா the pseudo secularism have been shattered. ஏன்னா செக்யூலரிசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தினரோட பழக்கத்தை மட்டுமே வந்து இருட்டடிப்பு பண்றது அப்படின்னு இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த பார்லிமெண்ட் கட்டடம் திறக்கும் போது கூட எல்லா மத பழக்கங்களையும் அவர் ஃபாலோ பண்ணார் தான். அந்த இடத்துல வந்து மாற்று மதங்களுக்கான பழக்கங்களும் பண்ணப்படுது. பட் இதுல இவர் நீங்க சொன்ன மாதிரி நார்த் இந்தியால இருக்கக்கூடிய அந்த பழக்கங்களை கூட அவர் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அங்க இருக்கிற யாராவது ஒரு 4 பண்டிட்டை கூப்பிட்டு வச்சு முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறமா இந்த காசி தமிழ் சங்கமமும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான். நம்மளுடைய அந்த தமிழ் அப்படின்னு எடுத்துட்டு போகும்போது அந்த இடத்துல நம்மளுடைய தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் எல்லாத்தையுமே சேர்த்து அங்க எடுத்துன்னு போயிருக்காரு. சோ இன்னொரு ஸ்டெப் கூட சொல்றேன், அதெல்லாம் முடிச்சாரு. அப்புறம் என்ன பண்ண G20 போது பாரத் மண்டபம் வந்தது, அங்க ஒரு நடராஜர் ஸ்டாச்சு ஃப்ரண்ட்ல, நடராஜர் அங்க எங்க வந்தார் அவரு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெருமை தான், பிகாஸ் திடீர்னு தமிழுக்கு அவ்வளோ முன்னுரிமை அங்க. ஓகே, அந்த டெல்லியிலயும் சரி, ஐ மீன் ஆல் ஓவர் இந்தியாலையும் சரி. ஓகே, இது எல்லாரும் பாக்குறாங்க, எங்க இன்னும் எல்லாம் 10 மாகாணத்துல எல்லாம் பாக்குறாங்க. ஸோ அவங்களும் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ. ஓகே, ஐ திங்க் நிறைய வர ஆரம்பிப்பாங்க இன்னும் சவுத்துக்கு, டூரிஸ்ட் பில்கிரிம்ஸ் அவங்கலாம் வருவாங்க கண்டிப்பா. இன்னும் நம்ம ப்ரொமோட் பண்றது இருக்கு, அண்ட் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி பொறுத்து இருக்கு, நம்மளோட ஹாஸ்பிட்டாலிட்டி அதெல்லாம். ஓகே, ஸோ ஈவன் G20 கூட எல்லாரும் கேட்பாங்கல்ல இது என்ன ஸ்டாச்சுன்னு கேட்பாங்க, நடராஜர் ஸ்டாச்சு இருக்கு. ஓகே, அண்ட் அதுவும் நம்மளுக்கு ஒரு பப்ளிசிட்டி மாதிரி தானே. ஸோ ஆப்வியஸ்லி தென் யூ வில் எக்ஸ்பிளைன், சிதம்பரம்னு ஒரு கோவில் இருக்கு, அங்க வந்து நோன் ஃபார் இது நடராஜா அண்ட் தென் டான்ஸ் ஃபார்ம். ஓகே, அண்ட் தென் அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, டான்ஸ் ஃபார்மோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன. ஓகே, அதோட முதிரைகளோட சிக்னிஃபிகன்ஸ்லாம் என்ன. ஓகே,
ஐ மீன் ஒரு ஆர்டினரி ஸ்டாச்சுல எவ்வளோ இமேஜ் இஸ் பேக்னு பார்த்துக்கோங்க நீங்க. ஓகே, ஸோ ஒன்று சொல்றேன், நான் மோடிஜி பண்றது எப்போதுமே எதுவுமே ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்காது, எல்லாமே சிக்னல்ஸா இருக்கும். ஓகே, அதாவது ஸ்டேட்மெண்ட் மேல நிறைய இருக்கும் அதை சுத்தி. ஓகே, ஸோ அவங்க அதனால இம்பாக்ட் ஒரு சொல்லேனே, இந்த மால்டீவ்ஸ் நடந்து போகுது ஒன்றும் இல்லை, ஒரு பீச்சுக்கு போட்டு போட்டோ எடுத்துட்டு போட்டார் அவ்வளோதான். அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் நடந்தது அதுக்கப்புறம். ஓகே, ஒரே போட்டோ பீச்ல ரிலாக்ஸ், எல்லாருமே போறாங்க, எல்லாரும் தான் போட்டோ எடுத்துக்கிறாங்க. எல்லாரும்னா நான் நீங்களும் நானும் சொல்றேன், தலைவர்கள் லீடர்ஸ் எல்லாம் பண்றாங்க. கேம்ப் டேவிட்லாம் எவ்வளவு தடவை நடந்திருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா யூஎஸ்ல, என்ன பேசினாங்க என்னன்னு விடுவாங்க, அதுதான் ஃபோக்கஸ் பண்றாங்க. இங்க ஒரு போட்டோ வச்சே அவ்வளவு பெரிய இது வச்சு அது அவரோட சிம்பாலிசம் ரொம்ப நிறைய வருது மோடிஜி. ஸோ நான் அவர் பேசுறதை விட நம்ம அவரோட சிம்பாலிசம்லாம் பார்க்கணும். பார்த்தா இது வந்து நிறைய மெசேஜஸ் வரும் அதுல இருந்து, அது புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுக்க வேண்டிய புரிஞ்சுப்பாங்க, அவர் என்ன சொல்ல விரும்புறாங்க. 2015 நினைக்கிறேன் குடியரசு தின உரையில பலோச்சிஸ்தான் ஒரு வார்த்தை தான் அப்போ எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு அங்க என்ன நிலைமை ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். சோ அன்னைக்கே ரெஸ்பான்ஸ் இருந்தது பலூச்சிஸ்தான்ல, அன்னைக்கே ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, எங்களை ஃப்ரீ பண்ணுங்க, அன்னைக்கே இன்னும் கேட்டுருந்தாங்க எல்லாரும் அது மாதிரி பலூச்சிஸ்தான்ல. அதுக்கப்புறம் என்னாச்சு, வாஷிங்டன்ல அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க முதல்ல அவர் பேசின அப்புறம். ஓகே, அங்க இருக்கிற இன்னும் நான் ரெசிடென்ட் பலூச்சிஸ்தான்லாம் இருப்பாங்களா, அவங்க எல்லாம் அங்க வந்து மவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பலூச்சிஸ்தான்லயே ஆரம்பிச்சுட்டு இப்போ ஐ எம் ஹோப்பிங் 400 ட்வீட் வந்தா பிஓகே பலூச்சிஸ்தான்ல என்ன பண்ண போறாரு பார்க்கணும் அது. ஓகே, அது மோடி 3.0ல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா அது அந்த பிஓகே வந்துருமா, அது பண்ணுமா, ஏன்னா அங்க இருக்கிற சம் சேஞ்ச் இருக்கும். நம்ம எதுக்கு வீணா பிரச்சனையை எடுத்துப்பானே, பிரச்சனை தூரம் தான் இருக்கணும் எப்பவுமே. பட் அது ஒரு வழி காமிக்கணும் அதுக்கு. டெஃபினட்டா ஒரு மாறுதல் இருக்கும். சார் நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு நேரம் வந்து இந்த ஹெச்ஆர்என்சி இல்ல அப்படின்னு சொன்னா இந்த கோவில்கள் என்ன ஆகும், எங்களை தவிர்த்து நீங்க பிரிட்டிஷ் சொன்ன அதே மாதிரிதான், நாங்க விட்டுட்டு போயிட்டா இந்தியாவை யாரு மேனேஜ் பண்ணுவாங்க, அதனால நாங்க விட்டுட்டு போல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இன்னைக்கு ஹெச்ஆர்என்சி இல்லைன்னு சொன்னா கோவிலை யாரு மேனேஜ் பண்ணுவா, அதனாலதான் வி நீட் ஹெச்ஆர்என்சி அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் இந்த கவர்மெண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த ஹெச்ஆர்என்சி இல்லைனாலும் இந்த சோசியோ எக்கனாமிக் சிஸ்டம் ஆர் அந்த டெம்பிள் பேஸ்ட் எக்கானமி அப்படின்னு ஏற்கனவே மேனேஜ் பண்ணிட்டு இருந்த அந்த இவங்க வந்து இதை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க இதை விட திறம்பட செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன, மக்கள் இதுல என்ன பண்ணணும், எல்லாமே தெளிவா சொன்னீங்க சார். நம்ம எல்லாரோட கோரிக்கையா இருக்கிறது என்ன அப்படின்னா, மெயினா இருக்கிற பல கோவில்களுக்கு மக்கள் அடிக்கடி போறாங்க வராங்க. பட் கிராமத்துல இருக்கக்கூடிய அதுவும் 1000 வருடங்கள் பழமையான கோயில்களா தான் இருக்கு. குறிப்பா வந்து சோழர்கள் காலத்திலே பாத்தீங்கன்னா காவேரி ஓரங்கள்ல 180க்கும் மேற்பட்ட கோவில்கள் கட்டியிருக்காங்க. சோ இதுல நீங்க மக்கள் கிட்ட என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? 2-3 சொல்ல விரும்புறேன், அது நானும் கடைபிடிக்கிறேன். இன்னும் நான் உங்கள்கிட்ட சொல்றது மட்டும் கிடையாது. ஒண்ணு வந்து அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களோட கிராமத்து கோவில் போங்க. நீங்க கிராமத்தையும் பார்க்கணும், கிராமத்து கோவிலையும் இன்னும் வழிபட்டுட்டு வரணும். அது வந்து ஈவன் காஞ்சி மாபெரியவாளே சொல்லியிருக்காரு. ஓகே, ஏன்னா அதுதான் நம்ம முன்னோர்கள் வழிபட்ட இடம் அது. ஸோ அதுக்காக கண்டிப்பா எல்லாரும் போகணும். ஓகே, ரெண்டாவது என்ன சொல்வேன்னா, அங்கே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அங்கே ஒன்றும் இல்லை, ஒரு கிராமத்து கோவில்னு எடுத்துட்டீங்கன்னா அங்கேருந்து வெளியில எவ்வளவு பேர் இருப்பாங்க, முக்கால்வாசி பேர் எல்லாரும் வெளில தான் இருப்பாங்க. ஒண்ணு இந்தியால இருப்பாங்க, இல்ல ஃபாரின்ல இருப்பாங்க. எங்க இருந்தாலும் ஒரு 10 ஃபேமிலி சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணா கூட அந்த கோவில் நல்லா வந்துடும், மெயின்டைன் பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய, இன்ஃபேக்ட் நான் வில்லேஜ் டெம்பிள் சொன்னேன், நானும் எங்க ஃபேமிலியுமே சேர்த்து கூட எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு. ஓகே, ஸோ அவ்வளவுதான் வேணும், ரொம்ப சிம்பிள். அது வந்து இன்னும் அந்த அளவு கூட நம்ம பண்ணலன்னா அப்புறம் நம்ம பேசுறதுக்கு நம்ம தகுதி இல்லை நம்மளுக்கு இதெல்லாம் பத்தி. ஓகே, சும்மா பேசிட்டே இருக்க முடியாது. ஓகே, ஸோ ஒன்று வந்து அவங்க விசிட் பண்ணணும், அப்போதான். ரெண்டாவது வந்து அந்த கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே, மூணாவது என்ன சொல்வேன்னா, ஈவன் அட்லீஸ்ட் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு கோவிலுக்கு, ஏதாவது ஒரு கோவிலுக்கு வீக்லி ஒன்ஸ் போங்க. ஓகே, ஒன்று வில்லேஜ் கனெக்டும் இருக்கணும், டெம்பிள் கனெக்டும் இருக்கணும். அப்போதான் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும், குருக்களுக்கும் சரி, அது நடத்துறவங்களுக்கும் சரி. பிளஸ் அதை மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்றவங்களுக்குலாம் அப்போதான் ஒரு பயம் இருக்கும். ஓகே, இப்போ யாருமே நம்ம போலேனால்தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஃபீல்டு மாதிரி ஆயிட்டோம் அவங்களுக்கு. ஓகே, நம்ம எல்லாரும் போக ஆரம்பிச்சோன்னா ஒரு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் போகலான்னு இருந்தோம். ஐ டூ தட். ஓகே, பண்ணினாலே இந்த டெம்பிள்ஸ்லாம் நல்லா ரிவைவ் ஆயிடும். ஓகே, அண்ட் ஒரு வில்லேஜ் டெம்பிள் அதுக்குன்னே ஒரு எக்கனாமிக் ரொம்ப லோ காஸ்ட் அதெல்லாம். ஓகே, ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அதெல்லாம் மெயின்டைன் பண்றது. ஓகே, ஸோ நான் வேண்டிக்கிறேன், ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் இன்னும் என்ஆர்ஐஸ்க்கும் நான் வேண்டிக்கிறேன், அங்கேயும் நீங்கள் இன்னும் எல்லாருக்கும் சொல்லுங்க, நீங்கள் எப்போ மீட் பண்ணாலும்
கண்டிப்பா. நான் ஈவன் வேற ஏதாவது கார்ப்பரேட் மீட்டிங்கா இருந்தா கூட நான் சொல்லேன், ப்ளீஸ் விசிட் யுவர் வில்லேஜ் அண்ட் டெம்பிள் சொல்றேன் நான். ஓகே. அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டான், ஐ டோன்ட் கேர். So I think do take simple steps. Don't think, oh, I'll fight government. I want to fight corruption. இதுல ஆரம்பிங்க முதல்ல கோவில்ல. அது பண்ணினாலே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். அதெல்லாம் நம்ம பண்ணாதனால தான் அவங்களுக்கு அவ்வளவு தைரியம் அவங்களுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ட்டு. போன யாரா 4 பேர் கேட்பாள். இப்போ 2 பேர் கேட்டால ஏன் ஓட்டு ஏன் இல்லை அப்படின்னு கேட்டாங்க. முன்னாடி எல்லாம் யாருமே கேட்காம இருந்தாங்க. இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்களே, எப்படி என் ஓட்டு இல்லாம போச்சு. அதுவும் பெரிய பெரிய மிடில் கிளாஸ்ல கேட்க ஆரம்பிச்சா பயந்துருவாங்க எல்லாரும். ஓகே. ஏன்னா அவங்களாம் ஒரு பொசிஷன்ல இருந்திருப்பாங்க, ஒரு ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. ஈவன் ஒரு ஆர்மி ஆபீசர் கூட ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆமா, ஜெனரல் ராஜீவ் சார் இல்லையா? கரெக்ட். அதனால இருந்தா உடனே நெக்ஸ்ட் டைம் அவங்க ரொம்ப உஷாரா இருப்பாங்க. ஓகே. இல்லைன்னா அது பாட்டு ஃப்ரீ ஃபீல்டா நம்ம விட்டுட்டோம் அவங்களுக்கு, அவ்வளவுதான். ஓகே. So start doing these things. I mean, another 2-3 years definitely ஒரு சேஞ்ச் வரும். அது பட் இதெல்லாம் வந்து ஒரு ரூல் போட்டுட்டு மாத்த முடியாது. அது ஓகே, ஜீவோ போட்டு ஆற விஷயம் இல்லை. மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேனும், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும். பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு பாரதியின் வரிகளுக்கு ஏத்த மாதிரி 64 வருடங்களா இருந்த இந்த சிஸ்டம், நம்ம மேல திணிக்கப்பட்ட இந்த சிஸ்டம் பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லாரும் ஆசைப்படுறோம். இது இங்க முன்னாடி இருந்த மாதிரி கூட வேண்டாம். அவங்களெல்லாம் வந்து நம்ம சவுத் கேனடால இருக்கிற டெம்பிள்ல வந்து பார்த்துட்டு போறோம். மூகாம்பிகான்றாங்களா, அங்க போய் பார்க்கணும். சிங்கேரின்னு பார்க்கணும், தர்மஸ்தலா. நெக்ஸ்ட் டைம் வந்தா நீங்களும் போய் பாருங்க. இப்ப கூட நடந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல எப்படி நடந்து அதே மாதிரி இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஓகே. இங்கே அங்கேயும் நடந்துட்டு இருக்கு. இப்போ இன்னும் தமிழ்நாட்டிலயும் சில கோவில் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஓகே. பட் HRNCல இல்லாத கோவில்கள். ஓகே. சோ இது வந்து முடியாது இல்லை. இது வந்து ஒரு நீங்க சொன்னீங்க இல்ல, ஏதாவது மித்துன்னு, பிம்பம் ஒரு மாதிரி. அது வந்து உடைச்சிட்டா அது வந்து அது தானே வேப்பர் மாதிரி தான். பிம்பம்னாலே வேப்பர் தானே. கனவு மெய்ப்படணும் சார். இந்த ஆசை நம்ம காலத்துக்குள்ள இது நிறைவேறணும் அப்படிங்கிற இது வந்து எல்லாருக்குமே என் காலத்திலே ஆகும். உங்க காலம் டோன்ட். என் காலத்திலேயே ஆகும். ஆகணும் சார், ரொம்ப சீக்கிரம் ஆகணும். அதுவும் வந்து மோடி 3.0க்கு இன்டர்நேஷனல் லெவல்ல, நேஷனல் லெவல்ல பல மிஷன்ஸ் இருக்கு. அதுல இதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கணும். மேபி நம்மளுடைய பாரத பிரதமர் காமிச்ச குறியீடு அதுவா கூட இருக்கலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை செலவழிச்சு எங்க தளத்துக்கு வந்து இந்த மாதிரி அருமையான கருத்துக்கள்லாம் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. கண்டினியூ பண்ணுங்க உங்க ஒர்க். ஜெய் ஹிந்த் சார்.